सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. கணவனுடைய அதே வடிவமே மறு வடிவமாக வரப்போறதுன்னு நினைச்சு சந்தோஷமா அந்த கர்ப்பபாரத்தை ஒப்படுத்துக்கிறான். அதுக்கு வேண்டிய அனுகூலமான ஆகாரம் பண்றா, பிரதிகூலம் பண்றதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறா கர்ப்பவாசத்துல. மாதிரி பஞ்சகத்துல ஆதிசங்கரே என்ன நீ கர்ப்பத்தை வச்சுன்னு 10 மாசம் சுமந்தியே அதுக்கு பதில் செய்ய முடியுமாங்கிறார். அந்த கதை எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க சூக்ஷமா மூலத்திலேயே இருக்கு. அவ எதை நினைச்சு இந்த கர்ப்பத்தை அப்படியே பைட்ட தாங்கிக்கிறா இல்லையா? மண்ணுக்கு மரம் பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமான்னு ஒரு பாட்டு பாடுறான் இல்லையா? இங்கதான் தஸ்மாதேனா நகினஸ்தி ஏனாம் நகினஸ்தி, அது உடம்புலோடு உடம்பா வளர்ந்தோட்டு. இப்ப சா பாவயித்ரி பாவயித்ரின்னா இந்த கர்ப்பத்தை ஜாக்கிரதையா காப்பாத்தி பெற்றெடுக்கிற வரைக்கும் கவனிக்கிறதான அந்த கர்ப்பிணி பாவித்தவியா பவதி. அவளுக்கு வேணுங்கிற ஆகாரங்களவும் அவ எதை ஆசைப்படுறாளோ மசக்கைன்னு பேரு, அது கூட நீ அப்ப நன்னா கவனிக்கணும். அப்பதான் குழந்தை நன்னா இருக்கும். சா கர்ப்பம் பக்தி கர்ப்பத்தை 10 மாசம் சுமக்கிறார். சோ அக்ரே ஏவ குமாரம் ஜன்மனோ அக்ரே அதிபாவயதி, உடனே வெளியில பெற்றெடுக்கிறாள், வளர்க்கிறாள். சயத் குமாரா ஜன்மனோ அக்ரே அதிபாவே பாவயதி ஆத்மானமேவ தத்பாவயதி. அப்பாவோ அம்மாவோ தானேதான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லையா? ராம பிம்பா விமோச்சிதோ பிம்போ ராமதேகா ததா வரும். எந்த ஒரு யோனியிலையுமே அப்பா அம்மாவனுடைய வடிவந்தான குழந்தைகளுக்கு வரும். ஜீன்ஸ்ல பல குணங்கள் செலுதுவன். எல்லாமே அப்பா நல்லவரா இருந்தா புள்ள நல்லவரா தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா அப்பா அம்மாவுடைய சாயல் அப்படியே பிசிக்கலாக இருக்கிறதெல்லாம் டிட்டோவா இருக்கும். மென்டல் ஆவறதுங்கிறது 10% அது தொடரும். அவனுடைய சம்ஸ்காரத்தினால வேற இதெல்லாம். அதனால இப்ப அப்பா மாதிரியே பிள்ளை தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைங்கிறது ஓரளவுக்கு குணநலங்களுக்கு இல்ல, உடல் நலங்களுக்கு, உடல் வலுவுக்கு. சயத்குமாரும் ஜன்மனோ கிரேதி பாவயதி ஆத்மானுமே பாவயதி. தன்னையேதான் அவள் வளர்த்துக் கொள்கிறாள், காப்பாற்றிக் கொள்கிறாள். ஏஷா லோகானாம் சந்தத்தியை ஏஷாம் லோகானாம், இந்த உலகங்கள் எல்லாம் தொடர்ந்து வாழையடி வாழையாக வரணுமே பரம்பரை, அதுக்காகத்தான் அவ சுமக்கிறா. ஏன்னா வேதமே பிரஜாமனு பிரஜாயசே ததுதே மர்த்தியாமிருதம் பரம்பரா, குரு பரம்பரா, சிஷ்ய பரம்பரா, அதே போல புத்திர பௌத்திர பிரபோத்திர பரம்பரா. ஒண்ணு பிசிக்கல், ஒண்ணு மென்டல். இது தொடர்னே ஏஷாம் லோகானாம் சந்தத்தியை தொடரும். ஏவ சந்த சத்ததா ஹீமே லோகா சதஸ்ய திதீயம் ஜன்ம. அதுதான் இவனுக்கு 2வது பிறவி. ஒரு 2 நிமிஷம் இருப்பா, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு. இப்போ இந்த இடத்துல ஆதிசங்கர ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸ் சொல்ற, தொடர்ந்து உலகம் வந்தாதான் நல்லது, இதுக்கு விசேதம் பண்ண முடியாது. அதனால்தான் தைத்திரிய உபனிஷத்துல பிரஜாதந்தும் நம்முடைய தொடர்பான சந்ததியை தொடர பண்ணணுமே ஒழிய கல்யாணம் பண்ணிக்காம எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்க கூடாது அப்படின்னு ஜெனரலான ஒரு கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, பெரும்பாலும் இது நல்லது. கர்ப்பம் இப்போ இத விளக்கம் சொல்லும் போது ஏன் அந்த கர்ப்பிணி ஸ்திரிய விசேஷமா கவனிக்கணும் அப்படின்னா, உனக்கு 300 பொன் மாதிரியே ஒரு ஆணை அவன் தயார் பண்ணி கொடுத்து சந்ததி வளர்றதுக்கு பெரிய ஹெல்ப் பண்றான். அவன் நமக்கு உதவி பண்ணா நாம பதில் உதவி பண்ண, ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்றது அப்படிங்கறது இல்லைன்னா இந்த உலகத்துல
எவ்வளவு ரொம்ப உண்மையான சென்டென்ஸ் தெரியுமா? ஒருத்தருக்கு ஹெல்ப்பா இருக்காருன்னா ஏதோ பதில் உதவி கட்டாயமா இருக்கு. ஆச்சாரியருக்கும் சிஷ்யனுக்கும் தான் ஆச்சாரியர் சிஷ்யனால ஒரு உதவி அடையாமலே உதவி பண்றது ஆச்சாரிய சிஷ்யன். அம்மாவும் பிள்ளையும்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா கணவன் மனைவி ஆத்மனஸ்து காமாய சகம் பிரியம் பவதி, அந்த மாதிரி புத்திர பரஸ்பர உபகாரம் மாதா பையனுக்கு பண்றதுக்கு அது ஒண்ணுதான் நிஸ்வார்த்தம், அன்செல்பிஷ். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்றதுனால நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்க, நான் அந்த உதவியை நிறுத்திட்டேன்னா நீங்களும் நிறுத்திடுவேங்கிறது தான் மித்திரம்னே பேர். ஃப்ரெண்டுனாலே அப்படிதான். உபகார பிரத்யுபகார அபேட்சையா சத்பாவகா மை. அவர் எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தை உதவி பண்ணார், அதனால நான் உதவி செய்நன்றி கடன். இதுவே ஒரு பெரிய நல்ல குணம். ஆனால் பதிலுதவியே எதிர்பார்க்காமல் பதிலுதவி செய்யவே முடியாத இருக்கிறவாளுக்கு நாம உபகாரம் பண்றதுக்கு அது சுகிருத்துன்னு பேர். இது சாஸ்திரங்களை சொல்றா. ஆனா ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப உதவியா இருக்கேன்னா நிச்சயமா அவரிடத்திலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவி கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் படிக்கிற காலத்திலேயே இது ரொம்ப படிக்கிறது எனக்கு ஐந்திரியம் கிடையாது. நாங்கெல்லாம் வாத்தியார் மூலமா படிச்சது 2-3 உபனிஷத்து தான், அதுவும் முழுக்க கிடையாது. இப்ப இருக்கிற லோகிகாளுக்குத்தான் ரொம்ப அதிர்ஷ்டம். பல வாத்தியார்கள் பல தடவை பிரஸ்தானத்துல எடுத்து படிக்கிறேன். ஆனா படிப்பு யாரையா இருக்கு, அவங்க மனநிதி சாசனத்துக்கு டைம் ஆகணும், அது வேற விஷயம். கேட்கறதே மரணம்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு நாளைக்கு 5-6 கிளாஸ் அட்டன் பண்ணேன்னா அந்த 5-6 மணி நேரம் மனோவிருத்தியானது ஆத்ம விசாரத்திலே இருக்கு. சொல்ற வரைக்கும் கேட்கிறவருக்கு உட்காண்டே அது கேட்கறது இல்லை, வேற ஏதோ போறதுன்னா அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கெல்லாம் அப்படி நாம உட்காண்டா 100க்கு 100 கவனிக்கிறோம், கேட்கிறோம். இருத்திக்கிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசம். இப்ப இந்த 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 கண்டமானது லோக விவகாரங்களையும் அழகா பேசுறா. பாவயித்ரி வர்த்தயித்ரி பக்துராத்மனோ கர்ப்பூதத்தை யார வளர்க்கிறா? கணவனையே வயிற்றுக்குள்ள வச்சு வளர்க்கிறான் இல்லையா? ஆத்மானமேவ தத்அக்ரே குமாரம் ஜென்மனோ அக்ரே அதிபாவை குமாரம் ஜென்மனோ அக்ரே அதிபாவை. அது கணக்காதான். கணக்கு நாளைக்கு ஒரு பையன் எல்லாம் பண்ணுவனே. ஆத்மானமேவ தத்பாவயதி. ஆயினால் இந்த கணவன் தன்னையே தான் அவள் வளர்த்துக்குள்ள வளர்த்து, அதனால்தான் பதிர் பாரியாம் சம்பிரவிஷ்ய கர்ப்போ பூத்வா இக ஜாயத்தே. ஜாயாங்கிறதான பெண்மணிக்கு உள்ளதான தாய்ப்புலத்தன்மை இருக்கு இல்லையா, தாய்த்தன்மை. அது மனுஸ்மிருதியில எப்படி சொல்றாரு, இந்த வாக்கியத்தை வச்சுதான் சொல்றாரு. ஒரு தகப்பனார் ஒரு குழந்தைய பெறுவதற்கு தாய் இல்லைன்னா முடியாது. அந்த குழந்தை என்பவன் அப்பாவே தான் பிறக்கிறான். அங்காதங்கா சம்பவசி ஹிருதயாதி ஜாயதே ஆத்மாவி புத்ரணாமா சஜீவ சரதசதம். ஜாதகர்மாவில் சொல்ற மந்திரம். அஸ்மா பவ பரசுபவ ஹிரண்யமஸ்திருதம் பவ பசுவோனா. அதனாலதான் தாத்தாவை விரிச்சு வச்சிருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஆண்கள்ல தாத்தாவுடைய குணம் அப்படியே பேரனுக்கு வரும். இப்ப குரு சிஷ்ய பரம்பரையிலேயே ஒரு மகாபிரிவாளுடைய குணங்கள் அப்படியே இப்ப பேரனா உள்ள நம்ம சங்கர விஜயந்த பிரிவாளுக்கு வருதுங்கிறத நாம பாக்குறோம். அடுத்தவருக்கு வரலையான அர்த்தமில்ல, அங்க வந்துதான் இங்க வருது. பொதுவா ஒரு தள்ளிதான் வரும். அதனால பேரன்னாலே அவர் பெயரை அப்படியே வச்சிருக்கிறதுனால பெயரன். அதனாலதான் தாத்தா பேரையே பையனுக்கு வைப்பார். அது சிவராம் சுப்பிரமணியன், சிவராம் சுப்பிரமணியன், சிவராம் சுப்பிரமணியன்னு எங்க காலத்துல பரம்பரையா பேர். தாத்தா பேரை வச்சுட்டு பெரியவர் பேரை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கிச்சு ஏதோ கூப்பிடுவான், வேம்பு பாபு அப்படி. எனவே எதுக்கா இவ்வளவு நான் சொல்லவனே, தன்னையே தான் வளர்க்கிறேன். அதனால தனக்கு இன்னொரு வடிவம் கொடுக்கக்கூடிய பெரிய உதவி பண்றாள் இல்லையா. இவனே கர்ப்பத்துக்குள்ள போய் குழந்தையா விடலாம். எத்தனை தரம் வரணும்னு இருக்கோ அத்தனை தரம் வரான்னு பேரு. ஆகியனால ஒரு கர்ம சாஸ்திரத்துல ரொம்ப விசேஷமான ஒரு பாயிண்ட் இருக்காது, ஞாபகம் வந்ததுனால சொல்லிடுறேன். முதல் குழந்தை ஒண்ணுதான் தர்மத்துக்காக பிறக்கிற குழந்தை. அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் காமத்துக்காக பிறக்கிற குழந்தை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்மிருதிகாரர் சொல்லியிருக்கார். பிரதமஹா கர்மார்த்தம் ஜாயத்தே, இதரேது காமார்த்தம் ஜாயந்தே.
ஏன் ஒரு தரம் குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவளோட சம்பந்தம் வச்சுக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு தபஸ். ஏன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார், இவனுக்கு அம்மா மாதிரி ஆயிடுறாளாம். ஒரு தடவை இவனே அதுக்குள்ள போய் இவனே குழந்தைய வெளில வந்தான்னா அப்ப அந்த மனைவி என்பவர் தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருத்தை ஒருத்தர் வெளியிட்டு இருக்காரு. அது ஆனா அப்படி கிடையாது, வேத மந்திரம் அப்படி சொல்லல. இது இவாளா பண்ணு தசாஸ்யாம் புத்திராநாதே பதிமேகாதசங்கதி. 4 பிள்ளைகள் வேணும், நிறைய பிள்ளைகள் வேணும். பகவஹா புத்திராஹா ஏற்றவியாக. இந்த ஒரு ஸ்மிருதி அனோத்தர் வேடிக்கையா சொன்னவர். அவருக்கு ஃபேமிலி பிளானிங்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவும் பிரசக்தமும் உங்களுக்கு சொல்றேன். அதனால நிறைய குழந்தைகள் வேணும், நிறைய வேணும்னு தான் பிரஜாபதி சிருஷ்டி பண்ணவே ஆரம்பிக்கிறார். பிரம்மமே என்ன பண்ணுது, தோ காமயதா பகுஷ்யாம் பிரஜா ஏதி. அதே போல நல்ல விஷயத்த கேட்கணும்னா ஆயிரக்கணக்கான பேர் கேட்கணும், 5000 பேர் கேட்கணும்னு தானே சூப்பர் இவ்வளவு கஷ்டப்படுறோம். நாம மட்டும் கேட்டுவிட்டு நாம கரையா இருப்பா. செல்ஃபிஷ் மோட்டிவ்ல அது ரொம்ப மோசம். அட்லீஸ்ட் ஞானத்தையாவது பகிர்ந்து கொடுக்கலாம், தனத்தை பகிர்ந்து கொடுக்கலனாலும் இதையாவது பண்ணணுங்கிறது ஒரு மனுஷனுடைய தெய்வீக தன்மை. தெய்வத்தன்மைங்கிறது நான் செல்ஃபிஷ்னஸ், அசுரத்தன்மைங்கிறது செல்ஃபிஷ்னஸ். தெய்வீக சம்பத், ஆசிரிய சம்பத். உபகார பிரத்யுபகார மந்திரேன பாவீத ஆத்மானமேவ பாவயதி ஏஷாம் லோகானாம் சந்தர்க்கை. அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றெடுத்து தயார் கொடுத்தாதான உலகை நீங்க வந்துட்டு சந்ததா நீமேனோகா. இப்படியாக இவன் தாய் வயசுலேருந்து நிஜமா பிறக்கிறானே, இது இவனுடைய 2வது ஜென்மா. முதல் ஜென்மா கர்ப்பவாசம், பிதிர்கர்ப்பவாசம். அதுல இருந்து குழந்தையா வெளியில வராது, அம்மாவுடைய கர்ப்பத்துல ரேத்தஸாக போகும். இப்ப இந்த பாஷ்யம் படிக்கிறோம். சா பாவயித்ரி வர்த்தயித்ரி, வளர்க்கிறாள் இல்ல, 1 மாசமா 2 மாசமா 10 மாசம். பர்த்து ஆத்மனோ கர்ப்பூதஸ்ய, தன்னுடைய பர்த்தாவையே வயசுல தாங்கிக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்காரு. பாவிதவ்யா வர்த்தயிதவ்யா ச பர்த்ரா. அவ ஸ்பெஷலாக அவளை நன்கு வளர்க்க வேண்டும். ஆகாராதிகள் நிறைய கொடுத்து விசேஷமா அந்த சமயத்துல அவள் மனம் போனாமல் இருந்து, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல். அந்த சமயத்துல அவளுக்கு மனசுல ஒரு கஷ்டம் வந்து ஆத்துக்காரோட அபிப்பிராயம் வேணுமோ சொன்ன காரியம் நடக்கலன்னா அது மனசுல கோளாறு வரும். அந்த மனசு கோளாறுனால அந்த குழந்தை வளரும் போது குழந்தையுடையதான குரோத்ல இடைஞ்சல் வரும். இதெல்லாம நாம அப்புறம் பார்க்கணும். ஏன் அவளுக்கு நீ அவ உனக்கு உதவி செய்யறதுனால நீ அவளுக்கு ஏன் உதவி செய்யணும்? யார் கீதையில தேவான் பாவயதானேன தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமவாப்ஸ்யதா. என்னென்று ஒன்றாருக்கும் ஒய்வண்டாம் ஒய்வில்லை செயலென்று கொண்ட மகற்கு கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. கண்டுபிடிச்சுட்டா பிரம்ம ஹத்ய பண்ணிவிட்டா இதுக்கெல்லாம் சுராபேஜ பிரம்மக்னேஜ சுராபேஜ நிஷ்கிருத்தர் விஹிதா சக்தி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. கிருதக்னாய தேவாய. கிருதக்னனை கொல்றதுக்கு சூரியன் காரணம். கிருதக்னன் சங்கீத கிருதக்னா. செயினென்று மன்றவன் எல்லாம் ஸ்பெஷல் நரகத்துக்கு ஆக்ஷன் போய் தண்டனை கொடுக்க சொல்லி யமனுக்கு உத்தரவு போடுறாராம் சூரியன். அதனாலதான் கிருதக்னாய தேவாய அப்படி ஒரு அர்த்தம். ஆதித்ய ஹிருதயத்துல கிருதக்னத்துவத்தை வராமல் பண்ணி அவனையும் நன்றி உள்ளவனாக செய்யற புத்தியை கொடுக்கிறான்னு இன்னொரு அர்த்தம் கிருதக்னாய. ஒவ்வொரு ஸ்தோத்திரங்கள்லயும் அர்த்தங்களை நாம கவனிச்சோமையானால் எவ்வளவோ ஆனந்தம் நிறைய ஜாஸ்தியா. அர்த்தம் இல்லாம சொன்னாலே நன்மைன்னு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சாப்பாடு ருச்சியா இருக்கு, அது சுட சுட வந்து அவ்வளவு ருச்சியா இருக்கும். ஆறுன சாப்பாடே நல்லா தான் இருக்கும், இருக்காது சொல்ல முடியாது. ஆனா சுட சுட சாப்பிடும் போது அந்த ருச்சி பிளஸ் அந்த ஔஷ்ணியம் இல்லையா, குபோஜனஞ்ச உஷ்ணத்தையா ராஜ்யத்தை. சுமாரான ருச்சியா இருந்தாலும் அது சூடா இருந்ததுன்னா அது தெரியாதுன்னு பழமையே. அதனால சம்பந்தம் ஒருத்தருக்கொத்தர் இருக்கு. உபகார பிரத்யுபகாரமந்தரேன இவன் உதவி செய்வது. சாமாஜிக பிராணி மனுஷனே எவ்வளவோ பேர் உதவினால்தான் நம்ம வளர்றோம். நாம் இருக்கோம்னா எவ்வளவோ பேர் உதவி இருக்கு. இத வந்து பின்னாடி சொல்ல போறேன் கீதையில விசேஷமா. அயம் புருஷா சர்வேஷாம்
பூதானாம் மது இல்லையா, அஸ்ய மனுஷ்யஸ்ய சர்வாணி பூதானி மது. இவன் எல்லாருக்கும் உதவியாக இருக்கான், இவனுக்கு எல்லாரும் உதவி புரிகிறார்கள். அப்படிதான் உலகமே மியூச்சுவல் ஹெல்ப், மியூச்சுவல் ஃபண்டுங்கிறாங்க. மியூச்சுவல் ஹெல்ப், உபகாரம் பிரத்யுபகாரம் அந்தரேன லோகே. இந்த உலகத்துல கசிச்சித்து யாருக்கும், கேனச்சித்து யாரோடையும் சம்பந்த தொடர்பானது நகி உபபத்தியதே முடியவே முடியாது, வரவே வராது. சொல்லிக்கலாம் வெறுமையா, உங்களுக்காக நான் சாப்பிடுறேன்னு சொல்லலாம். ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி. அந்த வேதாந்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்திலே உபகாரப்படுத்த உபகாரம் இல்லாம உலகம் நடக்கிறது இல்லைன்னு பொதுவா புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்காகவும் ஆதிசங்கர இந்த வாக்கியம் போட்டிருக்கார். இந்த வாக்கியம் ஒரே ஒரு தரம் தான் வருதுன்னா, உபகார பிரத்யுபகாரம் அந்தரேன லோகே கசித்து கேனச்சித்து சம்பந்தா உபபத்தியதே. தம் கர்ப்பம் ஸ்ரீயசோக்தேன கர்ப்பதாரண விதானேன. அதுக்கு இப்ப இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் படுத்துக்கிட்டாது, குப்படப்படுத்திக்கிட்டாது எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்ரீகள் வரிசையா சொல்ற. கர்ப்பதாரண விதானேன விபக்தி தம் கர்ப்பம் விபக்தி தாங்கின்ற 300 நாள் கிட்டத்தட்ட 270 300, 280 290 சொல்லுவாங்க. அக்ரே பிராக் ஜன்மனஹா, இது வரைக்கும் தாங்கிறா, குழந்தை வெளியில வர வரைக்கும் தான். சபிதா அக்ரே ஏவ பூர்வமேவ ஜாதமாந்தரே குமாரே ஆத்மனஹா ஊர்தம் ஜன்மனஹா ஜாதம் குமாரம் ஜாதகர்மாதினா பிதா பாவயதி. இவனே ஜாதகர்மா நாமகர்மா பிராசனம்லாம் பண்ணி அடையிலே நம்ம பிள்ளை வந்தானே, அவன் நல்லபடியா இருந்தாதான் நாம் நல்லபடியா இருப்போம் அப்படிங்கறதாக நீ என்னுடைய ஹிருதயக்கேந்து வந்திருக்க. நீ என் கண்ணோலியோ முற்றோலியோ கிரண்ய மஸ்கிருதம் பவ, தங்க கட்டியா நீ இருக்கணும், இரும்பு குண்டு மாதிரி திடமாக இருக்கணும். அந்த ஜாதகர்மா மந்திரங்களுக்கு அர்த்தம். பூர்வம் பிறந்த உடனே ஜாதகர்மா பண்ணணும். ஜாதகர்மா ஜன்மனோதி ஊர்தம், பிறகு ஜன்மனஹா ஜாதம், பிறப்பினால மனஹ அங்க வந்திருக்கான். ஊர்தம் ஜன்மனஹா பிதா, அவருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு பண்றார். ச பிதா யத் யஸ்மாத் குமாரம் ஜன்மனஹா ஊர்தம் அக்ரே ஜாதமாத்திரமேவ ஜாதகர்மாதினா யத் பாவயதி தது ஆத்மானமேவ பாவயதி. ஏதோ குழந்தை நன்மைக்காக நினைச்சுக்க வேண்டாம், தனக்கு நல்லது வரணுங்கிறதுக்கா. இந்த இடங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இவனுக்காக நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கேன்னா நீங்க எங்கிட்ட பிரியமா இருக்கணுங்கிறதுக்காகங்கிற எண்ணம் இல்லாத இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உள்ளூர் அடிப்படையில இருக்கு, தப்பு. பிதுர் ஆத்மீவகி புத்திரரூபேன ஜாயதே. பதில அப்பாவே தன் வடிவத்தையே தான் பிள்ளையாக மாற்றிக் கொண்டு வருகிறார். அதனாலதான் தமிழ்ல உரிச்சு வைக்கிறது. ததாஹி உக்தம் பதிஜாயாம் பிரவிசதி கர்ப்போ பூத்வே ஹஜாய். நான் சொன்ன மனுஸ்மிருதியை கோட் பண்றேன். கணவனானவன் மனைவியின் இடத்தில் சென்று கர்ப்பமாக மாறி பிறகு வெளியே வருகிறான். இத்தியாதி தத் கிமர்த்தம் ஆத்மனஹ புத்திரரூபேண ஜனயித்வா பாவயதி. ஆத்மே உச்சதே ஏஷாம் லோகானாம். இந்த உலகம் பரம்பரை இருக்க சந்தத்தியை அது தொடர்ந்து வரணும். பிரஜா தந்து, தந்துன்னா தொலை, பிரஜா தந்தும் அவ்யவச்சேதி, நடுப்புற கட்டாயிடப்படாது, அவிச்சேதாய. அதனால்தான் பிரஜாதிஷ்டாய பிரவச்சனேச்ச பிரஜாச்சஸ்வாத். நம்முடைய பிராஜ்யம் வளரணுங்கிறத எவ்வளவு அருமையா சொல்றார். அப்பத்தானே வாழையடி வாழையாக நம்முடைய ஞானம் அனுஷ்டானங்கள்லாம் வளர முடியும். பிரம்மனே எதுக்கா எல்லாத்தையும் படிச்சதுன்னார், படிச்சு எல்லா வடிவமாக இருக்கிறத தன்னை புரிஞ்சுட்டு அவர் வரணுங்கிறதுக்கா. ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ததஸ்ய ரூபம் பிரதியக்ஷனாய. ஒவ்வொரு நாந்தை இந்த காக்கை நெறிகளே நந்தலால. உலக பொருள்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம கடவுள் ஞாபகம் வரணும். நம்ம கடவுளை பார்க்கும் போது உலக பொருள்கள் ஞாபகம் வரும். நம்முடைய அட்வான்ஸாக உள்ளதான பழக்கம் ரொம்ப மோசம். கத்திரி
கத்திரிக்காயை பார்த்தா கருப்பா இருக்கு, கிருஷ்ணன் ஞாபகம் வரும் கோபிகைகளுக்கு. நமக்கு கிருஷ்ணரை பார்த்தா கத்திரிக்காய் அடுப்ப போட்டு வந்தோமே என்ன சிந்தையே நமக்கு ஞாபகம். அதனாலதான் விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹா, கோபிகாவுடைய பக்தியை ஏன் சொல்றாள், அவளுக்கு ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மூச்சும் கிருஷ்ணவியே தெரியும். அப்படி ஒரு ஈடுபாடு. ஏசாம் அந்த புத்திரரூபேணி ஜனகித்வா பாவி, உலகங்கள்லாம் நன்னா இருக்கணுமே, தொடர்ந்து வரணுமே. அவிச்சேதாயே தர்த்தா விச்சேத்தேர்மிஹிமே லோகாஹ, இவர் இது மாதிரி கல்யாணம் பண்ணி பஞ்சை விட்டு பண்ணலன்னா உலகம் அப்படியே அந்த நின்று போயிடுமே. புத்திரோத்பாதனாதி எதின குர்யு வீணா போய் ஏவம் புத்திரோத்பாதனாதி கர்ம அவிச்சேதேனைவ சந்ததா பிரபந்த ரூபேண வர்த்தந்தே. சந்ததாக இந்த ஜெராக்ஸ் எடுத்து பரிசு பண்ணும் போது மேல இருக்கிற புள்ளி சைடுல இருக்கிற புள்ளி அனுஸ்வாரம் விசர்க்கங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு பையன் வேடிக்கை சொன்னா அது நிஜமா இருக்கு. இந்த பரிசு பண்ண இதுல அது போகாம இருக்கிறதுக்கு வழி தெரியல அவனுக்கு. பிரபந்த ரூபேன், பிரபந்தன தொடர்ந்து கண்டினியூஸா வருது. வர்த்தந்தே இமே லோகாஹ, எல்லாம் பாருங்க அன்னில இருந்து இவ்வளவு தலைமுறை வருது. தஸ்மாத் தத் அவிச்சேதாய தத் கர்த்தவ்யம். அதனால அது தொடர்ந்து வரத்துக்காக நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மோட்சாய, இதுதான் சுவாரஸ்யம். உலகம் நந்தாவரணங்கிற அனாத்மாவில் இருக்கிற அஜானத்துக்காகவே வழிய இது இல்லைன்னா மோட்சம். சில பேர் குழந்தை இல்லைன்னா மோட்சம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. உலக தொடர்பு உங்களோட நின்று போச்சு, அவ்வளவுதான். நீங்க முக்தி அடைஞ்சு விட்டாருன்னா பிரம்மச்சரியத்துல இருந்து சன்னியாசம் வாங்கிட்டு அஜ்ஞானிகளுக்காக உள்ள விஷயம். உலகம் நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் தைத்த வாசனையில உள்ள அவித்யா திசையில. அதனாலதான் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே தோமோத்யாப்தேகாய, கடவுள் ஒண்ணும் பிரம்ம ஒண்ணும் நாம் ஒண்ணும் ஆசிரியர் ஒண்ணும் நான் வச்சுட்டு ஆரம்பிக்கணும். பாடம் முடிஞ்சப்புறம் தான் அந்த உணர்வு அத்வைத்த பாவனமே வழிய அத்வைத்த அனுஷ்டானம் கிடையாது. பாவாத்வைத்தம் சதா புரியாத் கிரியாத்வைத்தம் ந கர்கிச்சித். அத்வைத்தம் திரிஷு லோகேஷு நாத்வைத்தம் குருணாசக. இது ஒரு பெரிய பழமொழி. நான் வாத்தியாரும் ஒண்ணுதான் சொல்லவே கூடாது, நான் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் சொல்லவே கூடாது. அது தவிர மத்த இடங்கள்ல இதுல அத்வைதத்தை உலகத்தை தெரிச்சு மாறி போயிடுவாங்கிற சந்தேகம் வர்றதுக்கு நிறைய இடங்கள்ல சொல்ற. அவர் முன்னாடியே தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, இப்ப எப்படி பண்றது? நான் மோட்சாயே தர்த்தா இவ போட்டதான டிப்பணி. ததஸ்ய சம்சாரிணா குமார ரூபேண, இவன் முதல் ஜென்மா இருக்குச்சே இன்னொரு ஜென்மா வந்துட்டு 5 குழந்தை பிறந்தா 5 ஜென்மா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மா துருதராத் என் நிர்கமனம் தது ரேதோ ரூபாபேட்சையா தித்தீயம் ஜென்ம. ரேதஸா இருக்கிறது ஒரு ஜென்மா, இது ரெண்டாவது. தித்தீயாவஸ்தா திவ்யக்தி, இரண்டாவது நிலை வெளிப்படுகிறது. சோஸ்யாயமாத்மா புண்ணியேப்ய கர்மப்ய பிரதிதீயதே. இவனை பின்னாடி தாம் பண்ணதான நல்ல காரியங்கள்லாம் தொடர்வதற்காக இவனை அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்படுத்தி தீயத்தேன்னா ரெப்ரசன்டாக வைக்கலாம். அப்பா பண்ணிட்டு இருந்த காரியங்கள்லாம் அந்த பிள்ளைகள் பண்றா இல்லையா? எல்லா ராங்கள்லயும் அப்படித்தானே. அப்பா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணா நான் பண்ணணும், அவங்க பண்றான். அதை பார்த்து பிள்ளைகள் பண்றான், அதை பார்த்து பேரன் பண்றான், அதை பார்த்து கொள்ள பேரன் பண்றான். இப்படித்தானே நமக்கு வந்துட்டு. இப்படி நல்லதுகள் தொடர்ந்து வரத்துக்காகத்தான் சந்ததி. நிறைய குழந்தைகள் பண்ணணும், நிறைய கர்மங்கள் பண்ணணுங்கிறது தான் நம்ம பெரியவாழ்க்கையிலான புண்ணியம். புண்ணிய கர்ம பிரதிதீயத்தே. அப்புறம் இவரை தன்னாடு இவர் சொல்றான்னு டிக்கெட் வாங்கிட்டு அசாசேயம் இதர ஆத்மா கிருத கிருத்தியா. அப்பா எல்லாம் பண்ணியாச்சு, நாங்க ரெடி அப்படின்னு சொல்றாள். செய்ய வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வயோகதா, இவருக்கு வயசு முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறது பகவான் தீர்மானம் பண்ணணும். பாசாம் செஞ்சீர்னாரியதா விஹாய. சில பேருக்கு 3 வயசுலயே வஸ்திரம் ஜீர்ணமாயிடும், சில பேருக்கு 93 ஆயும் ஜீர்ணமாகாது.
அது நம்ம கையில இல்ல. பிராண தேவத்தை எப்படி இருக்கோ அப்படி கிடக்கும். புனர்ஜாயத்தே, இவன் புறப்படுறான், அவன் கர்மானுசாரேன இன்னொரு ஜென்மா எடுக்கிறான். அது இவனுக்கு 3வது ஜென்மா. இது வேடிக்கை. திருத்தீயம் ஜென்மா. உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 20 ரூபா இருக்கு, என்கிட்ட 30 ரூபா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்கள் தான் ஒண்ணு. இப்ப இவனுக்கு கர்ப்பம், பிதிர் கர்ப்பத்துல ஒரு ஜென்மா, மாத்திரு கர்ப்பத்துல இருந்து வெளியில விடுறது 2 ஜென்மா. இவன் அப்பா இறந்து போய் மறுபடியும் பிறக்கிறது இவனுக்கு 3வது. இது வேடிக்கை. ஏன்னா இவனும் மறுபடியும் பிறக்கத்தானே போறான். இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது இங்க அதுவும். அதனால இந்த கணக்கு எப்படி வேடிக்கையா பண்ணிருக்கு. புனர்ஜாயத்தே ததீயம் ஜென்மா. அப்ப அப்பா முக்தி அடைஞ்சுட்டாருன்னா இவனுக்கு 3வது. ஏன்னா அப்பா ஒரு வழி எவன் முக்தராகிட்டே முக்தராலாமே. அஸ்ய பிதுஹு சோயம் புத்திராத்மனா புண்ணியேभ्यः சாஸ்திரோக்தேभ्यः. சாஸ்திரத்தை சொன்னதுதான் புண்ணியம். கர்மभ्यः கர்ம நிஷ்பாதனார்த்தம் பிரதிதீயதே பிதுஸ்தானே. இவனை என்ன நாமினி போடுற, நாமினின்னு சொல்ற. இவன் நாம வச்சு நாமினி போட்டு இடாங்கலாம் சொத்துக்கலாம். இவனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அவனுக்கு வரலாம். புண்ணியங்க சாஸ்திரோக்தேभ्यः கர்மभ्यः கர்ம நிஷ்பாதனார்த்தம் பிதுஸ்தானே பித்ரா யத் கர்த்தவ்யம் தத் கரணாய. அவர் எந்த பேங்க்ல செக்ல கையெழுத்து போகணும் அதுக்கு அவன் போடணும். அவர் எந்த அக்னிஹோத்திராதிகள் பண்ணாலும் அதை பண்ணும். அவர் சங்கர ஜெயந்தி எல்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னா அந்த சங்கர ஜெயந்தி எல்லாம் பண்ணும். அவர் கல்லு குடிச்சா அவனு குடிக்கணும். நல்லத்துக்குத்தான் பரம்பரையை ஒழிய கெடுதலுக்கு பரம்பரையை கட் பண்ணும். ராமாயணம் படிக்கிறோம், செய்த மாதிரி இருக்கணும், மந்தோதரி மாதிரி இருக்கணும், சுமித்ர மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கணுமே ஒழிய கைகேயி மாதிரி இருக்கணும், கோனி மாதிரி இருக்கணும், தாடகை மாதிரி இருக்கணும், ரங்கினி மாதிரி இருக்கணும்னு சொல்வாங்க. கேரக்டர் நல்லதுதான். சத்ரூபேன வர்த்தித்தவியம், அசத்ரூபேன நவர்த்தித்தவியம். இதுதான் லிட்ரேச்சருக்கு 2 தான். நல்லவாழ ஃபாலோ பண்ணணும், கெட்டவாழும் உபேட்சம். இதுதான் மனிதனுக்கு விவேகம்னு பேர். பித்ரா சம்யக் கர்ணாய பிரதிதீயதே ததா சம்பர்த்தி வித்யாயாம் சம்பர்த்தி வித்யான்னு ஒன்னும் பிரதாரண்யத்துல. இவர் எப்ப போறேன்னு தீர்மானம் ஆயிடுச்சோ அப்ப பையனை கூப்பிட்டு, அப்பா துவம் பிரம்மத்வம் யஜ்ஞஸ்துவம் லோகா அப்படின்னு அவனை சொல்றாரு. நீதான் பிரம்ம, நீதான் யஜ்ஞம், நீதான் உலகம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வேதம் படிச்சு சாஸ்திரம் படிச்சு இதெல்லாம் படிச்சுனே வந்து படிப்பு முடியல, படிப்புக்கு அளவு கிடையாது, அது நின்று போச்சு, நான் கிளம்புறேன், நீ இனிமே அது தொடரணும். நான் பண்ண வேண்டிய தெய்வ காரியங்கள் பிற காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு அதை நீ தொடரணும். நான் அவளுக்கு இந்த உதவி பண்றேன், இவாளுக்கு இந்த உதவி பண்றேன், இந்த கம்பெனியில இன்ஜினியர் கட்டணம் கட்டி தரேன்னு சொன்னேன், அதெல்லாம் நான் பண்ண முடியாம போயிட்டு நீ தொடரணும். உலக விஷயம், வைதிக விஷயம், ஆன்மீக விஷயம் 3 எனக்கு பதிலா நீ தொடரணும். அருமையான கருத்து சம்பர்த்தி கர்மா. அதை இங்க ஞாபகப்படுத்துறார். ததாச்ச சம்பர்த்தி வித்யாயாம் வாஜஸ்கனேயகே பித்ரானுசிஷ்டா ஆஹா அகம் பிரம்ம அகம் இத்யாதி அகம் பிரம்ம. நீங்க சொன்னது ரைட்டு. அகம் பிரம்ம அகம் யஜ்ஞா அகம் லோகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தியாதி பிரதிபத்தியதே. அகம் லோகான்னு இருக்க உங்க புஸ்தகங்கள்ல பித்ரா அனுசிஷ்டா அகம் பிரம்ம அகம் யஜ்ஞ இத்தியாதி தான் இருக்கு. அவ்வளவுதான் இல்ல. அதுல ஒரே ஒரு வார்த்தை அங்க அயம் அகம் லோகா இருக்கு. அப்புறம் இத்தியாதியில விட்டுக்கணும். அப்ப அகம் யஜ்ஞாவோட கொட்டேஷனை முடிக்கணும். இத்தியாதி பிரதிபத்தியதுக்கு அப்புறம் கொட்டேஷன் இருக்கக்கூடாது. அப்போ இனிமே அப்பாட்ட செய்ய வேண்டிய வேலை எல்லாம் பையன்கிட்ட செய்யணும். நீங்க ஒருத்தர் வந்து இன்சார்ஜா வச்சுட்டு வெளியூருக்கு போயிருந்தார் 3 நாளைக்குன்னா அந்த 3 நாளைக்கு அந்த இன்சார்ஜுக்காரர் தான் அந்த பிரின்சிபால் கைது பண்ணணும். அதே பிரின்சிபால் வந்தா கூட போடக்கூடாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நம்ம சாஸ்திரத்துல சாஸ்திரப்படி பிண்டத்தை தலையில வைக்க சொல்றேன். ஹோமோ தத்தேன பெண்ணேன அந்தியபராங்கட்டும். ராமாயணத்துல இது இல்லை இருந்தாலும் சொல்ற வழக்கம். அயோத்தியா காண்டத்துல ராமனுக்கு தசரதர் போயிட்டான்ற நியூஸ பரதான் சொல்றான்.
உடனே இவர் பிண்ட பிரதானங்கள் எல்லாம் பண்றார். பிண்ட பிரதானம் பண்ணும்போது ஒருத்தர் கல்பனையா சொன்னார், ராமன் உயர்ந்தவன்கிறதுக்காக தசரதன் நேர பிண்டத்தை வாங்கிக்கிறேன்னு கை நீட்டாராம். ராமன் சொன்னாராம், போய் கையில கொடுக்க முடியாது, நான் கரையில தான் வைப்பேன். சாஸ்திரத்துல சொன்னதை துளி கூட மாற்ற முடியாது. அதான் தர்மம். அத அனந்தரம் புத்திரே நிவேசிய ஆத்மனா பாரம் அஸ்ய புத்திரஸ்ய இதரஹ அயம் புத்திராத்மா. பிதாவானவர் என்ன பண்றார், தேவரிடம் பிதரிடம் ரிஷியிடத்திலிருந்து விடைபட்டு கிருஷ்ண கர்த்தவ்யா செஞ்சார். ஆயுத ஜாதி எப்படி முடிஞ்சு போச்சு. சரீரம் பரித்தேஜன்னேவ, இந்த உடலை விட்டுட்டு உயிர் கிளம்பின உடனேயே திருணஜலூகாதிபத்து, ஒரு புல்ல விட்டுட்டு இன்னொரு புல்லுக்கு போகும்பொழுதும் அந்த சின்ன பூச்சியானது அதை பிடிச்சுன்னு இதை விடும். தேகாந்தரம் உபாததானா, மனசனால பிளான் பண்ணிட்டு கர்மச்சிதம், இவன் பண்ணின கர்மாவுக்கு ஏற்ற வடிவம் தான் வரும். புனர்ஜாயதே ததஸ்ய மிருத்வா பிரதிபத்தவ்யம் யத் தது திருத்தீயம் ஜன்மா, அதுதான் 3வது ஜன்மா அப்படின்னு சொல்ற. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், பாக்கி நாளைக்கு.